நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண போறீங்கன்னு தெரில. சரி, ஓகே. கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு, ஓகேவா? அந்த வரத்தில் அம்மாவோ அப்பாவோ 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. யாரை பார்ப்பீங்க? கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு கேட்டால் எப்படி பதில் சொல்கிறேன்? 2 பேர்ல ஒருத்தரை தான் கடவுள் உனக்கு காமிப்பேன்றாரு. இதெல்லாம் உனக்கே அது ஓவரா தெரியல. ஒரு 2 கண்ணில் உனக்கு எந்த கண்ணு வேணும்னு கேட்டால் நீ எப்படி பதில் சொல்லுவேன்? எனக்கு 2 கண்ணுமே வேணும். அப்போ உங்க கொஸ்டின் அதுதான். இது நீயா கேட்குற கொஸ்டினா இல்லை ஆடியன்ஸ்? இல்லை இல்லை, அது முதல்ல பதில் சொல்லுங்க கைஸ். 2 பேத்துல யாரு வேணும்னு கேட்டிங்கன்னா யாரை பார்க்கணும்? என் அப்பா தான். அப்பா. அம்மா? அம்மா வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா என் பாட்டி சொன்ன சில விஷயங்கள். எங்கள் அம்மா வந்து நான் பிறந்தப்போ எங்கள் அம்மா வந்து பிறந்து ஒரு வாரத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டலில் பொம்பளை பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது என் பாட்டி எனக்கு சொன்னது. பொம்பளை பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது 1 வீக்லேயே வந்து எங்கள் அம்மா என்னை தூக்கி விசிறி அடித்தாலும் ஹாஸ்பிட்டலில், எனக்கு இந்த குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு இன்சிடெண்ட் எங்கள் அம்மா மேலே எனக்கு ஃபஸ்ட்டு வெறுப்பு வர காரணம். 2வது இன்சிடெண்ட் வந்து எங்கள் பாட்டி, என் பெரியம்மா, எங்கள் அம்மா, இவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. என் பாட்டி வேலைக்கு போயிருக்கு. என் பெரியம்மா டான்ஸர். என் பெரியம்மா சினி டான்ஸர். அவங்க ஷூட் போயிட்டாங்க. பாட்டி பெரியம்மா கூட போயிட்டு கூட்டு வரதா பாட்டியோட வேலை. வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொண்ணுன்றதுனால சேஃப்டியாக கூட்டு போயிட்டு சேஃப்டியாக கூட்டு வரணும்னு சொல்லிட்டு பெரியம்மாவோட பாட்டி போயிடுவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கு, பிறந்து 15ஆவது நாள் நான் குழந்தை. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆண்டிக்கு குழந்தை இல்லையா, 7 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்மா வந்து எங்கள் அம்மாட்ட வந்து புலம்பி இருக்கு, எனக்கு குழந்தையே பிறக்கல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, கடவுள் கேட்டால் கூட வேண்டுற அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து என்னை தூக்கி கொடுத்துருச்சான். தூக்கிட்டு போ, வளர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை தூக்கிட்டு ஊருக்கே ஓடி போயிடுச்சான். ஊருக்கே ஓடி போயிட்டு என் பாட்டி வந்து எங்கடி குழந்தைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, குழந்தைன்னு தூக்கி கொடுத்துட்டேன்னு 2 வாரமாக என்னை தேடி இருக்கிறாங்க. தேடி பிடிச்சி என் பாட்டி தான் தேடி இருக்கு, எங்கள் ஆத்தா தேடல, என் பெரியம்மாவும் தெரியல, என் பாட்டி தேடி இருக்கு. எங்கள் அம்மாவை போட்டு அடித்து, உனக்கு என்ன தைரியம், உன்னால் வளர்க்க முடியல, நான் பார்த்துக்கிறவள அப்படின்னு சொல்லி 2 வாரமாக அலைஞ்சி திரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொம்பளையை பிடிச்சி என்னை கூட்டு மீட்டுட்டு வந்துட்டான். அதுக்கு அடுத்த இன்ஸ்டன்ட் என்னென்னா, ஒரு அங்கிள் வந்து ஒரு ஷூட் சொல்வார் எங்கள் பெரியம்மாக்கு ஒருத்தர். அவர் ரெகுலர் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அப்படி இருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் வந்து 7 மாதத்துலேயே பிறந்துட்டேன். குறப்பிரசவம். நான் 7 மாதத்துலேயே பிறந்துட்டேன். இவ்வளோ ஒன்று தான் இருப்பேன் நான். என் பாட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயங்கர சிரிப்பாக வரும். இதெல்லாம் உண்மை தானம்மா, என்னம்மா படத்தில் வர கதை மாதிரி சொல்கிறேன், நீ போய் சொல்கிறேன், என்னை ஏமாத்துற அப்படி சொல்லுவேன். கடவுள் பொதுவாகவே இதுதான் நடந்துச்சு அப்படின்னாங்க. 7 மாதத்து குழந்தைன்னா இவ்வளோ தான் இருக்கும். 10 மாதத்து குழந்தை கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் இருப்பேன் நான், எலி குஞ்சு மாதிரி. பெட்டில் கீழே போட்டாலும் தெரியாதா, தொட்டியில் கட்டினாலும் தெரியாது, ஏதோ பொம்மை படுக்க வச்சிருக்க மாதிரி தான் இருக்குமா. அந்த அங்கிள் என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்காரு. வந்து பெட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் எனக்கு மட்டுமே 3 பெட்டா, 3 பெட்டு. அது மேலே போட்டு 2 பக்கத்துக்கு பில்லோ வச்சுருக்குறாங்க. பில்லோ வச்சு நடுவில் படுத்து வச்சுருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இந்த அங்கிள் வந்தாராம். இந்த அங்கிள் வந்து என் மேலே உட்காந்துட்டாராம். அப்போ என் பாட்டியோட என் பெரியம்மாவில் எங்கள் அம்மா மட்டும் தான் இருக்கான். நான் அப்படியே படுத்துருக்கேன்னா புள்ள மேலே வந்து உட்காந்துட்டு எங்கள் அம்மா பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என் மேலே உட்காந்துதான் அவள் பார்த்துட்டாளாம். இப்போது ஒரு அம்மானா புள்ள மேலே உட்கார வர போல எப்படி துடிக்கணுமா துடிக்காது. அவள் பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா, அவர் என் மேலே உட்காந்துக்கிறாரு. என் பாட்டி வர வரைக்கும் என் மேலே உட்காந்துக்கிறாரு அவரு. என் பாட்டி வந்து என்னை தேடுதான், எங்கடி புள்ளைன்னு தேடுதான். இங்கே தான் இருந்துச்சு எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன், இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்னமா தேடுறீங்க அப்படின்னு அவர் எந்திரிக்கும் போது நான் படுத்திருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகல. நான் அப்படியே தான் இருக்கேன். நான் தூங்குன மணிக்கே இவ்வளோதான் இருக்கிறேன், எலி குஞ்சு மாதிரி. இந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. செத்தே போயிட்டேன். மூச்செல்லாம் அடைச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணுங்கெல்லாம் மேலே போயிடுச்சா. செத்தே போயிட்டு தான் நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து 1.5 மணி நேரம் உட்காந்துருக்காரு என் மேலே. அவரு 1.5 மணி நேரம் என் பாட்டி வந்து என் அம்மாவை போட்டு அடிச்சு பயங்கரமா அடிச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போயிட்டு 7 நாள் இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க என்னை பிழைக்கிறதுக்காக. இன்குபேட்டர்லேயே இருக்கட்டும், மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, ஒன்றுமே இல்லை, எலி குஞ்சு மாதிரி இருக்கு, செத்தே போய்டுன்னு நினச்சிட்டாங்க. செத்துருச்சு, அவ்வளோதான் குழந்தை அப்படின்னு நினச்சாங்க. 7 நாள் இன்குபேட்டரில் வச்சு 8வது நாள் கண்ணு முடிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தான் என் பாட்டிக்கு உயிரே வந்துச்சு. அது ஒரு இன்சிடென்ட். எங்கள் அம்மா மேலே வெறுப்பு வரதுக்கு காரணம் இதெல்லாம். இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னா, தொட்டிலில் கட்டி படுக்க வச்சுருக்குறாங்க. தொட்டிலில் கட்டி படுக்க 28 நாள் குழந்தை தொட்டிலில் கட்டி படுக்க வச்சுருக்காங்க. அந்த அங்கிள் மறுபடியும் வர்றாரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து மலையாளத்துக்காரு. என்ன சேச்சி எப்படி இருக்கானே அப்படி சொல்லி அப்படி அவர் மலையாளத்தில் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டார் போல்.
இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெறும் யானை தான் தொங்குதுன்னு நினச்சி, அந்த தொட்டில் மட்டும் தான் தொங்குதுன்னு நினச்சி எடுத்து சுருக்கி ஒரு முறுக்கு போட்டார் என்னோட சேர்த்து. என் பாட்டி இந்த கதை சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக வருமா, என்ன நம்ம சொல்கிறேன், ஏமா இப்படி பொய் சொல்லிட்டு திரியிற அப்படின்னு. இதெல்லாம் உண்மையாக நடந்த கதை, உனக்கு சொல்லணும், உனக்கு விவரம் வந்ததுக்கப்புறம் சொல்லணும் தான் நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். அவன் எவ்வளோ ஞாபகம் வருது, எவ்வளோ ஞாபகம் பாரு என் பாட்டிக்கு. அந்த தொட்டில தூக்கி சுருக்கி முறுக்கி போட்டாரு. முறுக்கு போட்டு எங்கள் பாட்டி அங்கே வந்து கிச்சன்லேருந்து கத்திக்கிட்டு வருது, ஐயோ குழந்தை 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 குழந்தை, எங்கே எங்கே எவ்வளோ எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குன்னு அந்த ஆள் ஒரு பக்கம் கத்துறாரா. நான் தொட்டில தான் இருக்கணும். அப்புறம் தொட்டில இறக்கிக்கணும், அவ்வளோதான் ஒரு முறுக்கா, அவ்வளோதான் என் ரியாக்ஷன். தொட்டில தூக்கி சுருக்கு போட்டதுக்கப்புறம் நல்லா சுருக்கு போட்டுக்கிறாரு. போட்டு ஐயோ ஐயோ குழந்தை குழந்தை குழந்தைன்னு எங்கள் அம்மா ஓடி ஆடுது. ஓடி வந்து எவ்வளோ 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 பிஞ்சு எவ்வளோன்றாரு இவரு. ஏன் தொட்டில தாயா இருக்குன்னு என் பாட்டி சொல்ல. அப்புறம் கழட்டி அந்த அந்த சுருக்கு கட்டிட்டு கீழே தொங்குது தொட்டில். அவ்வளோதான் என் ரியாக்ஷனா. ஒன்றுமே அவனுக்கு உனக்கு ரொம்ப ஆயுஸ் கெட்டி திவ்யா. ஸோ அதனால இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் பாட்டி அப்பப்போ சொல்லும். ஸோ இந்த இன்சிடெண்ட்லாம் வந்து எங்கள் அம்மா மேலே விருப்பம் காணணும். அதனால எங்கள் அம்மா வரணும் அப்படின்ற அந்த ஆசை இல்லை எனக்கு. இருந்தாலும் அவங்களோட கேரக்டரு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு இதுவாக ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப இரிட்டேட் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மாவை. நான் ஏன் எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரை பார்த்ததே இல்லை. அவர் எப்படி இருப்பார். அம்மாவை பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோ இருந்துச்சு, அம்மாவோட ஃபோட்டோ இருந்துச்சு, அம்மாவோட பார்த்துருக்கேன். அப்பாவோட ஃபோட்டோ கிடையாது. அப்பா வாய்ஸ் எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பார், ஹைட்டா வெயிட்டா கலரா கருப்பா மாநிறமா எதுவுமே தெரியாது. என் பாட்டி சொன்ன ஒரே விஷயம், எங்கள் அப்பாவை பற்றி ஆக்டர் நிலகல் ரவி இருக்கார்ல, அவரை மாதிரி இருப்பார். அவ்வளோ, அவர் ஹைட் அண்ட் வெயிட்டு அந்த மாதிரி தான் அவங்க அப்பா இருப்பார். பியூர் மலையாளத்துக்காரர் எங்கள் அப்பா. பயங்கரமாக இருப்பார் எங்கள் அப்பா. ஹைட்டாக இருப்பார். சரக்கு தம்மு நான்வெஜ் எதுவுமே கிடையாது எங்கள் அப்பாவுக்கு. நான் பிறக்கணும்னு எங்கள் அப்பா கோவிலுக்கு விரதம் இருந்திருக்காரு, மொட்டை அடிச்சிருக்காரு, அழுகு போட்டிருக்காரு, தேர் இழுத்துருக்காரு, முதுகில் ஆணி போட்டு தேர் இழுத்துருக்காரு, அப்புறம் முட்டி போட்டு நடந்து கோவிலுக்கு போயிருக்காரு. ஸோ எதுக்கு அப்படின்னா பொன் குழந்தை பிறக்கணும், எனக்கு பொண்ணு தான் வேணும், எனக்கு குழந்தை பிறந்தா பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்கள் அப்பா இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என் பாட்டி என்கிட்ட இதெல்லாம் சொல்லும் போது எங்கள் அப்பா மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ அம்மாவை பற்றின நெகட்டிவ்ஸ் இருக்குது, அம்மா பற்றின பாசிட்டிவ்ஸ் அவ்வளோவா என்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவங்க நடந்துக்கல அந்த மாதிரி பாசிட்டிவாக எதுவுமே நடந்துக்கிட்டா தானே. எனக்கு நான் பிறந்ததுலேருந்து எனக்கு தாய்ப்பாலே கிடையாது. எங்கள் அம்மா பாலே கொடுக்க மாட்டாலும், பால் கொடுக்க கிட்ட கூட்டு போனால் கூட தூக்கி விசிறி அடிக்குமா. என் பாட்டி சொல்லும், உனக்கு தாய்ப்பாலே கிடையாது, ஆட்டுப்பால் தானே, ஆட்டுப்பால் தான் கொடுத்து வளர்த்ததுனே அப்படின்னுவாங்க. எங்கள் அப்பா இருந்திருந்தால் மேபி அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசை. என் கடவுள் இப்போ கூட கடவுள் இல்லை கனவுல வந்தோ இல்லை நேரில் யார் மூலயமாவோ நீ யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும் விரும்பணும் அப்படின்னா எங்கள் அப்பா தான் அப்படி சொல்லுவேன். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இருந்துச்சு. மாமா வந்து என் பிறந்தநாளைக்கு எங்கள் அப்பா பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியை கொடுத்தான் எனக்கு. எங்கள் அப்பா வாய்ஸ் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டதில்லை, அவர் வாய்ஸை கேட்டதில்லை, அவரை பார்த்ததில்லை. நானே அப்படி இருக்குன்ற போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவனும் வந்து தேடி இருக்கான், எங்கள் அப்பா ஃபோட்டோ தேடி இருக்கான். எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோஸ் அவர் எப்படி இருப்பார், அவர் ஏதாவது இருக்கா அப்படின்ற போது அவனும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அவனுக்கும் அது கிடைக்கல, எனக்கே கிடைக்கலன்னும் போது அவனுக்கு எதாவது கிடைக்கும். பாவம் குழந்தை பிள்ளை அப்புறம் ஏதோ ட்ரை பண்ணி எங்கள் அப்பா பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தப்போ அப்போது ஒரு செகண்ட் எனக்கு எங்கள் அப்பா முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த வீடியோவில் ஃபீல் பண்ணியிருப்பேன், வேண்டாம் நிறுத்திடுங்க வேண்டா, ஏன்னா என்னால் அதை கேட்க முடியல. உண்மையாகவே எனக்கு அவரே பேசுகிற மாதிரி இருந்துச்சு அந்த செகண்டு. ஒரு வேளை நம்ம அப்பா வாய்ஸ் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ரியலைஸ் பண்ண எனக்குள்ள ஃபீலிங்ஸ் அதிகமாகிடுச்சு, அழுகு வர ஆரம்பிச்சிச்சு. நான் அப்புறம் வந்து சொன்னேன், வேணாம் பாப்பா நிறுத்திடு அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்த்த காலம் போய் உனக்கும் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு காட்டினது என் மாமா தான். ஸோ இப்போது இந்த செகண்டு எங்கள் அப்பாவோட இடத்துல அவன் தான் இருக்கான். ஸோ அதனால நான் இப்போலாம் வந்து எங்கள் அப்பா நினச்சி அவ்வளோவா ஃபீல் பண்ணுறதில்ல. அவன்கிட்ட அப்படியே ஃபீல் பண்ணதும் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குமா அப்பா நினச்சிங்கன்னு தெரில அப்படின்னுவேன். ஸோ அதான் நான் இருக்கேனே அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவ்வளோவா ஃபீலிங்ஸ் இல்லை. அந்த வாய்ஸுக்கு அப்புறம் நான் எங்கள் அப்பா அவ்வளோவா மிஸ் பண்ணல, நான் என் கூட இருக்காரு அப்படின்னு. இந்த எப்படி சொல்கிறது, மாந்திரிகம் அந்த மாதிரி வச்சு அப்பாவை பார்க்கணுன்னு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன், நடக்கலை. அதனால் அது ட்ரை பண்ணல. ஏன்னா
அவங்க எப்படி இறந்தாங்க, எந்த டேட்டில் இறந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதான் சரி. அவங்கள நம்ம வர வைக்க முடியும். எங்கள் அப்பா இறந்த விஷயமே நாங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எங்களால் அதை டக்குன்னு பண்ண முடியல. விசாரித்தோம், 4-5 இடத்துல விசாரித்தோம், ட்ரையும் பண்ணோம் அவர் பேச வைக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் அவரோட வாய்ஸ் மூலயமாவது அவர் பேசுவார். உருவமும் கூட வரலனாலும் பரவாயில்ல, அவரோட வாய்ஸாவது கேட்கலான்லாம் ட்ரை பண்ணோம். எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியல. பிகாஸ் அவர் எப்போ இறந்தார், எப்படி இறந்தார் அப்படின்றது ஒன்றுமே தெரியலை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் ஓகே உங்ககிட்ட நான் கேட்குறேன், அப்புறம் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள், ஓகேவா? சரி, அம்மா அப்பா இல்லாத ஒரு லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே? அம்மா அப்பா இல்லாத ஒரு லைஃப்பை நீ ஃபீல் பண்ணியிருக்க, அதனால் ஒன் டைம் உங்ககிட்ட நான் இந்த கொஷின் கேட்குறேன். அம்மா அப்பா இல்லாத லைஃப் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால இந்த கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன், ஓகேவா? அம்மா அப்பா இருந்தும் அவங்களே பார்த்துக்காம வயசான முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்க கொஸ்டின்ஸ். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இது ரொம்ப ஆழமான ஒரு கொஸ்டின் நான் சொல்லுவேன். இது வந்து நான் யாருமேலே கோவப்படவோ வருத்தப்படவோ நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. கிடையாது. ஆனால் ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன். அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி என்னன்னு தெரியும். கண்டிப்பாக. அதே மாதிரியே நம்ம பெற்றவங்க நம்மளை சின்ன வயசில் நிறையா தப்பு பண்ணியிருப்போம், நிறையா அடம் பிடிச்சிருப்போம், நிறையா அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்போம். அவங்க அந்த இடத்துல எனக்கு இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தா நம்ம பிறந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக. கரெக்டாக? அதே மாதிரியே நம்ம அப்பா அம்மா வந்து யாருன்னா கடவுளுக்கு நிகரானவங்க. ஏன்னா கடவுளை நம்ம பார்க்க முடியாது. கடவுள் இப்படி தான் இருப்பார்னு வெறும் சிலை மூலியமாக தான் பார்க்கணும். ஆனால் கடவுளுக்கு உருவம்னு ஒன்று இருக்குன்னா அது அப்பா அம்மா தான். அப்பா அம்மா நம்மளுக்கு அவங்க தான் கடவுள், நம்ம அப்பா அம்மா தான் கடவுள். ஸோ நீங்கள் வந்து அவங்கள மகாராணி மாதிரியோ இல்லை உலகத்துலேயே பெரிய ஒரு பங்களாவில் வச்சு பார்த்துக்கணுமோ எந்த அவசியமும் கிடையாது. அட்லீஸ்ட் நீ குடிசை வீட்டில் இருந்தாலுமே உங்கள் அப்பா அம்மாவை உன்னோட வச்சு பார்த்துக்கிட்டா ரொம்பவே பெஸ்ட். அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு பேச தெரியல, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா சின்ன வயசில் நீ உன்னை எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்க? நீ பண்ணுற சேட்டைக்கெலாம் உன்னை எடுத்துகிட்டு போய் உன்னை வளர்த்துருப்பாங்களா? கிடையாது. இல்லை கொண்டிருப்பாங்களே, கருவிலே கலைச்சிருக்கலாமே. நீ வந்து என்னை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா நினச்சிருந்தா உன்னை கருவிலே கலைச்சிருப்பாங்க. கரெக்டாக? அவங்களுக்கு 5 நிமிஷம் ஆகாது உன்னை கலைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நினச்சிருந்தா நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். கடவுளுக்கு எவ்வளோ நிகரானவங்களோ அப்பா அம்மா, கடவுள் எவ்வளோ நம்மளுக்கு முக்கியமானவங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு அப்பா அம்மாவும். ஸோ தயவு செய்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கோ இல்லை அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாரி கொண்டுட்டு போய் முதியோர் இடத்துல விடுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்ல வர. நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. அது ஏன் நீங்கள் சேர்க்குறீங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொஸ்டின், எதுக்கு முதியோர் இல்லைன்னு இருக்குது? யாருமே இல்லை, உறவே இல்லை அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் முதியோர் இல்லம். புள்ளன்னு இருக்க, பொண்ணுன்னு இருக்குது, பேரம்பேத்தின்னு இருக்குது, அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லையே. எல்லாரும் கேட்டானே திரும்ப சொல்லுவாங்க, அவங்க வந்து என் குடும்பத்தில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் புள்ளையை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் புரிஞ்சுக்கணும்? பெற்று வளர்த்து ஆளை 10 மாதம் கருவில் சுமந்த நீயே உங்கள் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கலன்னா உன்னை கட்டிக்கிட்டு வந்தவன் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? கட்டிக்கிட்டு வந்தவளை அவங்க ஏன் புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பிள்ளைய தான் புரிஞ்சுக்கணும், மருமகளை புரிஞ்சுக்கணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் மாமியார் மருமக அப்படின்னு இருந்தாலே அங்கே வந்து ஈகோ தான் கிளாஷ் ஆகும். அம்மா பொண்ணு அப்படின்னு பழகினாலே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நல்லா தான் இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், இந்த பெற்றவங்களை வந்து முதியோர் இல்லத்தை எடுத்துகிட்டு போய் விடுறது, ரோட்டில் அனாதையாக விடுறது, அவங்கக்கிட்ட சொத்து இருக்குது, சொத்து சொகத்தை பிடுங்கிட்டு விடுறது, தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க சாபம் விட்டாங்கன்னா உங்கள் குடும்பமே நிலைக்காது. கடவுள் எப்படியோ அதே மாதிரி தான் அப்பா அம்மா. ஸோ இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும். ஏன்னா எனக்கு இல்லை, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது நீங்கள் வந்து படாதீங்க, படவும் கூடாது. இதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பிறவி இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் பொண்ணாக பிறக்கணும். அந்த ஜென்மத்திலேயாவது நான் அவங்களோட கடைசி வரைக்கும் இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ தயவு செய்து ப்ளீஸ் இந்த முதியோர் இல்லத்தை எடுத்துகிட்டு போய் விடுறது, அவங்கள அனாதையாக ரோட்டில் விடுறது, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு குழந்தையும் அனாதை ஆசிரமத்தில் போய் பாருங்கள், அப்பா அம்மா இல்லாத குழந்தை எவ்வளோ ஏங்குது.
அவங்களோட பாசம் என்ன, அப்பாவோட அரவணைப்பு என்ன, அம்மாவோட முத்தம்னா என்ன, அம்மாவோட கேர் எது, அப்பாவோட அப்பாவோட தோளில் உட்காந்து உலகத்தை பார்க்குறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த அனாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். ஒரு சிலர் வந்து தான் கடமைக்காக குழந்தைங்கள பெற்றுப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாவை நான் இது வரைக்கும் அப்படி நினச்சதில்ல. மேபி கடவுள்கிட்ட வந்து நான் கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோட அப்பா அம்மா மட்டும் அதுக்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு தான் நான் கேட்பேன். அதே மாதிரியே அவங்களுக்கு வயசாயிடுச்சா, அவங்க அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்களா, நீங்கள் எப்படி அவங்க மெச்சூராக இருக்கும் போது, நீங்கள் குழந்தையா இருக்கும் போது அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, வயசானதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு குழந்த மாதிரி பாருங்கள். உங்களுக்கு அது பெரிய விஷயமாகவும் இருக்காது, பெரிய கஷ்டமாகவும் இருக்காது. அவங்கள வெறுக்க மாட்டீங்க, அதாவது ஆசிரமத்தில் விட மாட்டீங்க, முதியோர் இல்லத்தில் விட மாட்டீங்க. ஸோ வயசானதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கலாம். அவங்க பண்ணலாம், நிறையா தப்பு பண்ணலாம். நம்ம தப்பு பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, நம்ம தப்பு பண்ணால் திருத்துறாங்களா. ஸோ நீ அவங்கள திருத்தக்கூட வேணாம், அவங்கள்ட்ட அன்பு காமிங்க. 3 வேளைக்கு சாப்பாடு கொடுத்தாலே அவங்க உங்ககிட்ட இருப்பாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க தயவுசெய்து. இது என்னோட பெரிய ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதோட வலி எனக்கு இன்ன வரைக்கும் இம்பேக்ட் ஆகிட்டே இருக்குது. என் மாமா இருக்கான் என் கூட. ஸோ அவன் இருந்தாலும் எனக்கு என்னென்னா, அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தை யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்க. உண்மையாகவே அந்த ஏக்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம் மனுஷனுக்கு. எந்த ஒரு விஷயத்து மேலேயும் நம்ம வந்து ஏக்கம் வைக்கவே முடியாது. தயவுசெய்து அந்த ஏக்கம் இருக்கவங்கள ஏமாற்றாதீங்க, முதியோர் இல்லத்தில் விடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். இது என்னோட நீங்கள் அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை என்னோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தட்ஸ் இட். தட்ஸ் இட். ஓகே, எனக்கே லைட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஃபீலிங்காக பேசுனீங்கல்ல, ஒரு போல்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் நான் கேட்குறேன். இப்போ பேட் கமெண்ட்ஸ் நமக்கு நிறையா வருது, உங்களுக்கு நிறையா வருது. அந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டாக ஒரு அட்வைஸ் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்வீட்டாக ஒரு அட்வைஸ் சொல்லணுன்னா, தின்னுட்டு பொழுது போகாதவங்க அவனுங்களாம். எவன்டா கிடைப்பான், எந்த காக்கா வரும், எந்த எச்சி சோறு வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறவனுங்க. அவனுங்களுக்கு நம்ம மைண்ட் செட் வந்து வேறு. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், அடுத்தடுத்து போகணும், அடுத்தடுத்து நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்குது. அவனுங்களுக்குலாம் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது, இது மட்டும்தான் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். நம்மளை பேசியிருப்பான், இப்போது ஆரம்பத்தில் நம்ம பேசினா பார், அவன் தான் இப்போ வரைக்கும் நம்மளை பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கே இருந்தோம், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், நம்ம முன்னேறி போயிட்டே தான் இருக்கோம். வேலை வெட்டி இல்லாதவனா தின்னுட்டு பொழுது போலன்னு இருக்கிறவன், அப்புறம் நெட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு இருப்பான் பாரு ஒரு சிலர். அந்த நெட்டை எப்படா காலி பண்ணலாம் அப்படின்ற போது அந்த பேட் கமெண்ட் போட்டால் நம்ம ஒரு நாள் திட்டுவோமா, அந்த நெட்டு அதை நோண்டுறதுக்கே அவனுக்கு கரெக்டாக போய்டும் அந்த நெட்டு. ஸோ அந்த நெட்டை எப்படி காலி பண்ணும் அப்படின்னு இருக்கவன். அதே மாதிரி நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஒருத்தருங்க தெரிஞ்சுருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு முக்காவாசி கழுதைங்க இருக்குல்ல, அந்த கழுதைங்களாம் மட்டும்தான் இருக்கும். நான் நீ ஆனோ அப்படி இருக்கும்போது நான் உன்னை அப்படி பார்த்தேன், நீ தானே அது அப்படிதான் வந்து நோண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி எச்சக்கலைங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் எச்சக்கலையாகவே இருங்க, அப்படியே இருங்க, அதுதான் நல்லது. அப்போ தான் நம்ம முன்னேறி போயிட்டு இருக்க முடியும். கரெக்டாக அவங்க ஒரு பேட் கமெண்ட் நம்ம முன்னேறி போகிறதுக்கான வழி தான். நம்ம சோர்ந்தும் போகல, இறங்கியும் போகல, முன்னேறி போயிட்டு தான் இருக்கோம். நம்ம நல்லா நிம்மதியாக இருக்கோம். அவன் எங்கே நிம்மதியாக இருக்கான், அவன் நிம்மதியாக இருக்க சொல்லு. நம்மளுக்கு ஒரு பேட் கமெண்ட் பண்ணிட்டா நம்ம 10 கேள்வி கேட்போம். அவனால் ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியுமா? அவள் தான் நம்மளை பேக் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்த வழிக்கு அவளுக்காவது போய் கமெண்ட் பண்ணுவான். திருட்டு போல போகாத அவனுங்களாம், வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. சரி, ஓகே. லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, அப்படின்னா அது என்ன அச்சீவ்மெண்ட்? என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து டான்ஸ் கிளாஸ். ஏன்னா தெருவில் ஆடிட்டு இருந்தேன், சாவில் ஆடிட்டு இருந்தேன். எனக்கு பேஷன் ஒன்று கொடுத்த ஒரு பர்சன், நான் அவரை பற்றி பேசியே ஆகணும். எங்கேயுமே நான் பேசினதில்லை, நான் அவரை பற்றி பேசியே ஆகணும். தெருவில் ஆடிட்டு இருந்தேன், ரோட்டில் ஆடிட்டு இருந்தேன், சாவில் ஆடிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு எனக்குன்னு ஒரு கிளாஸ் கொடுத்து அதை ரன் பண்ண வச்சது எல்வின் மாஸ்டர், லாரன்ஸ் சாரோட தம்பி. ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு. நான் ரொம்ப ஒரு ரவுடி மாதிரி பையன் மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ரோட்டில். டான்ஸில் வந்து எனக்கு ஃபோக் தவிர வேறு எதுவுமே தெரியாது, சாவு கூத்து மட்டும்தான் ஆடுவேன். டான்ஸில் வந்து இத்தனை ஸ்டைல்ஸ் இருக்குது, இவ்வளோ வேரியேஷன் இருக்குது, இந்த உலகத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு எனக்கு காமிச்சதே எல்வின் சார் தான். ஸோ அவருக்கு இந்த டைமில் நான் வந்து இந்த வீடியோவில் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஸ்டைல்ஸ்னால் என்ன அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, பேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு கிளாஸ் ஓனாக வைக்கணும் அப்படின்ற ஒரு வெறியை கற்றுக் கொடுத்ததே அவர் தான்.
ஸோ என்னோட எய்ம்னா ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் தான். அதுக்கடுத்து மாமாவோட சேர்ந்ததுலேருந்து மாமாவோட தாட் தான் என்னோட தாட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் 2 பேரோட சேர்த்து ஒரு எய்ம்னா ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படின்றது. இந்த இப்போ கேட்டிங்க லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, இந்த முதியோர் இல்லங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறேங்க, அந்த மாதிரி எச்சக்கலை நாய்ங்களுக்குலாம் அந்த மாதிரி புத்தி இல்லாத நாய்ங்களுக்குலாம் விட்டுறானுங்களா ரோட்டில், சொத்து சொகத்தை பிடுங்கிட்டு அப்பா அம்மாவை பார்த்துக்காம விட்றாங்களா, அவங்க எல்லாரையும் நாங்கள் பார்த்துக்கணும்னு ஆசை எங்களுக்கு. அதே மாதிரியே குழந்தைங்க, அப்புறம் ஊனமுற்றவங்க, திருநங்கைகள் எல்லாருக்கும் ஒரு ட்ரஸ்ட். எல்லோரும் ஒரே குடும்பமாக, இந்த ஜாதி மதம் பீனம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் மனுஷங்க. ஊனமுற்றவங்க, வயசானவங்க, குழந்தைங்க, டிரான்ஸ் உமன்ஸு, டிரான்ஸ்மென்ஸு, கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும்னு ஆசை எங்கள் 2 பேருக்கும். இது 2 தான் எங்களோட எய்மே லைஃப்பில். நானும் உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். அதை மட்டும் நாங்கள் சாகிறதுக்குள்ளே இப்போ முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது. ஸோ அதனால் அது எப்படியாவது அச்சீவ் பண்ணிவிடுவோம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் எங்கள் லைஃப் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது முடியும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக வந்து கை கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ எங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக் போனாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இருக்கணும். அதில் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த கொஷின் கேட்கவா? என்னைக்காச்சும் உங்களுக்கு பேபி பற்றி ஃபீல் வந்திருக்கான்னு? அந்த கொஷின் கேட்குறேன். அது எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு பேக் போனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இப்போது நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோன்னா நம்ம எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு காரணம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் எல்லாமே நம்மளோட இவங்க தான், நம்மளோட ஃபேமிலிஸ் தான். ஸோ அதுக்கும் எங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கும் சேர்த்து அவங்க ஒரு பேக் போனாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. இந்த கொஷின் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. பட் கமெண்ட்ஸில் வந்ததை நான் கேட்குறேன், ஓகேவா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு பேபி இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? மாமா என் லைஃப்பில் வரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. நான் மாமா லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி எனக்கு இருந்துச்சு. அப்போது நான் நார்மல் தானே இருந்தேன். அப்போது வேற ஒருத்தவங்களோட இதில் இருந்தேன், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஸோ அப்போது எனக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்துன்னா எனக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வயிறு, அந்த அந்த மாதம் அவங்களோட அந்த ஃபேஸோட ரியாக்ஷனு, மாதமாக இருக்கிறவங்க நடக்கிறது, அவங்களோட ப்ரெக்னென்சி வலி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் அனுபவிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ஆசை இருந்து இதெல்லாம் வந்து மாமாவோட லைஃப்பில் வரத்துக்கு முன்னாடி, ஓகேவா? ஏன்னா இது ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஆமாம், அதனால தான் இந்த கொஷினை நான் கேட்டேன். ஒரு சிலர் வந்து அப்போ இப்படி இருக்கும் போது நீங்கள் இவங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம், இந்த தாட் வந்து நான் மதன் லைஃபுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு கைஸ், சரிங்களா? மதன் லைஃப்க்கு முன்னாடி வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நிறையா ஆசை. எனக்கு என்னென்னா குழந்தை பெற்றுக்கணுன்றதை விட மாசமாக இருக்கணும்னு ஆசை. மாசமாக இருக்கிறவங்க வயிறெல்லாம் தொட்டு பார்ப்பேன். அந்த குழந்தை எட்டி ஒதுக்கு அந்த கால் இருக்குது தெரியுமா, அது நல்லா இருக்கும். அது எட்டி ஒதுக்கும் போது வலிக்குதுன்னாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் எல்லாமே போயிட்டு இப்போ ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருப்பாங்க, யாரும் தெரியாது நம்மளுக்கு. அவங்க மாசமாக இருப்பாங்க, வயிறு இப்படியே உஸ்ஸுன்னு அழகாக இருக்குமா அக்கா அப்படின்னு. நம்ம ஒரே ஒரு வாட்டி உங்கள் வயிறு தொட்டு பார்த்துக்கவா அப்படிலாம் பண்ணியிருக்கேன் நான். அக்கா ஒரே வாட்டி உங்கள் வயிற்று தொட்டு பார்த்துக்கிறேன்டா, இப்படியே பார்ப்பாங்க. ஏம்மா? இல்லைக்கா எனக்கும் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசை அப்படின்னு அப்படின்னு சொல்லுவேன். அவங்க இப்போல்லாம் நீ ஆக மாட்டேம்மா, நீ அக்கா மாதிரி பெரிய பொண்ணாகி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ ஆவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து ஏன் அதை நான் வெறுக்க ஆரம்பித்தேன்னா, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவனை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அந்த சொல்லியே ஆகணும். ஏன்னா அவன் அவ்வளோ பண்ணியிருக்கான். அவன் உண்மையாக நான் சொல்கிறேன், ஆம்பளை வர்க்கத்தை முழுக்க வெழுக்க காரணமே அவன் மட்டும்தான். அவன் மட்டும் என் கண்ணில் பட்டவே கூடாது. என் லைஃப்பில் நான் கடவுள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், வார்னிங் அண்ணா, என் கண்ணுலேயும் சரி என் புருஷன் கண்ணுலேயும் சரி அவன் மாட்டினா அடுத்த செகண்ட் அவன் இருக்க மாட்டான். ஆனால் அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு எங்களுக்கு தெரியும்,
சரியா? நீ எங்கே இருக்க எப்படி இருக்க உன்னை என்ன பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அது தேவையில்லை. உனக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுன்றதுனால நாங்கள் அவனை கண்டிக்கல. உண்மையாகவே அவனை பார்த்தோன்னா துண்டு துண்டாக நறுக்கி காக்காக்கு போடுவேன் நான். எதை அதை நறுக்குவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெறியில் இருக்கிறவன் நான். அவனால் மட்டும்தான் நான் ஆண்களே வெறுக்க ஆரம்பித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வருவாங்கன்னு எல்லாம் கதை கதையாக சொல்லுவானுங்க. ஆனால் அனுபவிக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்றது. கண்டிப்பாக அவனோட கேரக்டர் எவ்வளோ சீப்பாக இருந்திருந்தா ஒரு பொண்ணை அவளோட கேரக்டரை எவ்வளோ அசாசினேட் பண்ணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினான் என்னைய. மதன் அப்போ எனக்கு ஃப்ரெண்டு, அவன் எனக்கு க்ரஷ்ஷு, நான் அவனுக்கு ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சில விஷயம்லாம் நிறையா பேசினா நான் வந்து இந்த பதிவை ஏன் இந்த இடத்துல நான் வைக்கிறேன்னா, எல்லாருமே கேட்ட கேள்வி, இப்போ நீ கேட்டல குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு. எனக்கு குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசை இல்லாதனால தான் நான் என் மாமாவே சூஸ் பண்ணேன். எனக்கு தேவையில்லை, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்றது எனக்கு தேவை. அதே மாதிரியே என்ன மாதிரி எங்கள் அப்பா இல்லாமல் போயிடுமோ என் குழந்தைக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ அவனுக்கு நிறையா கெட்ட பழக்கம் இருக்குது, டான்ஸ் போடுறது, தண்ணி அடிக்கிறது எல்லாமே இருக்குது. நம்ம லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்டு திருந்தணும். அப்படி ஒரு ஆம்பளையாக இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணலாம். நீ என்னையே யூஸ் பண்ணிக்கிற ஆம்பளையாக இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட இருக்கணும்? கரெக்டாக? நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு அப்படிப்பட்ட ஆம்பளை வர்க்கமே தேவையில்லை. அவனுங்களாம் அப்படி பண்ணனால தான் வெறுத்து கடைசின்னு வாங்கிட்டு நான் வந்தேன். நீயும் அதை விட கேவலமாக தான் நடந்துப்பேனா, அப்புறம் எனக்கு எதுக்கு ஆம்பளை வர்க்கம்? நிறைய பேர் கேட்டாங்க இந்த பீரியட்ஸ் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கும்போது, திவ்யா தான் பொண்ணே இல்லையா, அவளுக்கு எப்படி பீரியட்ஸ் வரும் அப்படின்னு. என் கூட வாழ போகிறது என் புருஷன், அவனுக்கு தெரியும் நான் பொண்ணா இல்லையான்னு. அதே மாதிரியே என்ன கேள்வி கேட்க நீ யாரு? கரெக்ட். என்ன சோறு போட்டு வளர்க்குறியா, மாதம் ஏதாவது எனக்கு கொடுக்குறியா, இல்லை என் கூட வந்து என்ன குடும்பமாக நடத்த போகிற? இன்னும் பச்சையாக கேட்கணும்னாலும் நான் கேட்கலாம். எல்லா ஆம்பளைங்களும் நான் பார்த்து கேட்பேன் இந்த கேள்வியை. ஆம்பளைன்றதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் அவனுங்களுக்கு? கீழே வச்சுருந்தா நீ ஆம்பளை ஆயிடுவியா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு புள்ள கொடுத்தா நீ ஆம்பளை ஆயிடுவியா? இப்போது ஆம்பளையும் பொண்ணும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கப்பா. இப்போ ஒரு பொண்ணுக்கு குழந்தையே இல்லை, தப்பு அவன் புருஷன் மேலேன்னு வச்சுக்கோயேன், உலகம் யாரை பேசுவோம்? பொம்பளை தான் பேசுவோம், பொண்ணை தானே பேசுது. அவன் மறுபடி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறான். மாமியார் ஜிங்சாக் போடுவான், ஐயோ என் புள்ள வாழ்க்கை போச்சே இந்த மலடியை கல்யாணம் பண்ணின்னு. நீ என்னதான் பண்ணாலும் இந்த உலகம் யாரை குத்தம் சொல்லுது? பொண்ணை தான் குத்தம் சொல்லுது. அப்போ நான் வந்து ஒரு ஆம்பளை குத்து சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் எல்லா ஆம்பளைங்களும் அடித்து சொல்லுவேன். நம்மளுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறானுங்கள, என்னப்பா உனக்கு என்னப்பா ஆச்சு, ஆம்பளை சொன்னேன் அவனும் ஆம்பளை கோவம் வந்துருச்சு போல. சரி விடு, நீ வந்து வேற, சரியா? நீ வேற என்ன மெயினா இந்த விஷயத்தையும் சொல்லிருங்க. தப்பு என்ன குத்தம் உள்ள முடிஞ்சுதான் குறுகுறுக்குமா? இல்ல இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க சொல்லல. சோ அந்த மாதிரி பண்ற பாய்ஸ சொல்றாங்க. நான் உண்மையாவே கைஸ் நான் சொல்றேன், எல்லாரும் சொல்லுவீங்க நல்ல ஆம்பளைங்க இல்லைன்னா. எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்க கிடையாது. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். நான் எல்லா ஆம்பளையும் குத்த சொல்லி எவன் ஒருத்த அப்படி நடந்துக்கிறானோ அவனை தான் நானும் சொல்றேன். எனக்கு நடந்திருக்கு, என் லைஃப்பை கெடுத்ததே ஒரு ஆம்பளை தான் அப்படின்னும் போது நான் அவனை பற்றி தான் பேச முடியும். நான் அவனை பற்றி தான் பேசுகிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அவனை பற்றி தான் பேசுவேன். அவனை மட்டும்தான் நான் பேசுவேன். ஏன்னா அவன் அவ்வளோ வெறியில் இருக்கிறான், நான் அவன் மேலே அவ்வளோ காண்டில் இருக்கிறான். அவன்லாம் எதுக்கு ஆம்பளையாக பிறந்தான்னு தெரியலன்ற ஒரு கேள்வியில் நான் இருக்கேன். அவன் என் மூஞ்சி முன்னாடி வந்தாலும் நான் அதை தான் கேட்பேன், நீ ஏன்டா என் ஆம்பளையா ஏன்டா பிறந்த, பேசாமல் பொட்டையாக பிறந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிருப்பான். நான் அப்படிதான் கேட்பேன், அப்படிதான் கேட்கணும்னு தோணுது எனக்கு. திவ்யாக்காவை பத்தி உங்களுக்கு தெரியும், திவ்யாக்கா வந்து பாசம் வைக்கணும்னா பாசம் பயங்கரமா வைப்பாங்க. அதே ரகடா மாறிட்டாங்க, கழுவி என்ன மாதிரி கேவலமா பேசுறவங்க எவ்வளவுமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள மாதிரி பாசமா பாத்துக்கிறவங்களும் யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சிச்சு இப்பதான். நான் எவ்வளோக்கு எவ்வளோ பாசமாக இருக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ பாசமாக இருப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ என்ன வெறுக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வெறுத்துறேன். எனக்கு என்னோட கேரக்டர் எப்படின்னு தெரியுமா கோசி? நீ பாசம் வச்சா நான் பாசம் வைப்பேன், நீ வெறுக்கிறியா நான் வெறுப்பேன். உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதே மாதிரியே ஒருத்தங்க நம்மளை வந்து நீ என் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஒருத்தங்க நம்மளை விளக்குறத விட்டு நம்ம அவங்கக்கிட்ட இருந்து முன்னாடியே விளைக்கணுன்றது என்னோட மைண்ட் செட். நீ என்னை பிடிக்கலன்னு நீ சொல்கிறதுக்கு வந்து நானே விலைக்கு போயிட்டேன்னா அந்த வார்த்தை எனக்கு வராதில்ல. எனக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் ஹர்ட் ஆகும் கோஸ். உண்மையாகவே நான் எவ்வளோக்கு எவ்வளோ ரகடாக இருக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே ரொம்ப சென்சிட்டிவ். வெளி கேரக்டர் தான் அப்படி, உள்ளே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். நீ சீன்னு சொல்லிட்டா கூட என்னடா நம்மளை பார்த்து சீன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோ கேவலமாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். மனசு ஏற்றுக்கோ, மைண்டு ஏற்றுக்காது. அவளே சீன்னு சொல்லிட்டா உனக்கு என்ன மூட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு
மைண்டு சொல்லும். ஸோ நம்ம வந்து இதுக்கும் அடங்கக்கூடாது, இதுக்கும் அடங்கக்கூடாது, நேர்பார்வையில் தான் போகணும். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட். ஸோ அதனால் இந்த பேபி விஷயத்தை வெறுக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே அந்த எக்ஸ் தான். அவன் மட்டும்தான். அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டோம். அவனுக்கு இருக்குது மொபைல் இருக்குது அவனுக்கு. மாமா லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, நான் ஏன் இவனை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன், இன்டர்வியூவில் நான் சொல்லிட்டேன், எனக்கு செக்ஸ் அடாப்ஷன் கிடையாது, குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை கிடையாது, நார்மல் லைஃப் வாழணும்னு ஆசை கிடையாது. இப்போ நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உலகத்துக்கே. கண்டிப்பாக கரெக்டா? நான் பொண்ணு தான்ப்பா, நான் பொண்ணு தான் என் புருஷனுக்கு தெரியும், உனக்கெல்லாம் நிரூபிங்க எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கோம். ஆமாம். எல்லா நார்மல் பையன் பொண்ணு வாழ்க்கை மாதிரி எங்கள் வாழ்க்கை இல்லையே. எத்தனை பையன் பொண்ணு நார்மல் வாழ்க்கை நார்மலாக போகுது கௌசி, சொல்லு பார்க்கலாம். 100க்கு 50% கூட ரேர் தான். நல்லா பொண்ணுலாம் பார்ப்பாங்க. இது அரேஞ்ச் மேரேஜே எடுத்துக்கோ. ஏன் அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் சரி நம்மளோட முடிவு தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் மேரேஜில் என்ன இருக்குது? அப்பா அம்மா சொல்கிற பிள்ளைய தானே கட்டிக்கிறோம், அப்பா அம்மா சொல்கிற பையனை தானே கட்டிக்கிறோம். அவங்களுக்குள்ளே எதுக்கு சண்டை வருது, அவங்களுக்குள்ளே எதுக்கு டைவர்ஸ் ஆகுது? அண்டர்ஸ்டாண்டிங் அது இல்லாதனால தானே. நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கணும், நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும், மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் எந்த அவசியம் நம்மளுக்கு கிடையாது. கண்டிப்பாக வாழ்க்கையை வாழ போகிறது நம்ம 2 பேர், குழந்தை பெற்றுக்க போகிறது நம்ம 2 பேர். அது பெற்றுக்கணுமா பெற்றுக்க வேணாம்னு முடிவு எடுக்கிறது நம்மளோட கையில். உலகத்தில் 1000 பேசுவான், வாய் மூடல ஊர் வாய் மூட முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அவனுங்க வாயெல்லாம் மூணுன்னு நினச்சா நம்ம அங்கே தான் உட்காந்து குத்த வச்சு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை. நான் வந்து இப்படி தான்டா, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன் அப்படின்னு தான் நான் மாமாவை சூஸ் பண்ணேன். இப்போயும் அவனும் ஆம்பளை தான், அவனுக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நாங்கள் ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா, எங்களையே இவ்வளோ பேசுகிறீங்க, நீ 9 அவ ஒரு 9, நீங்கள் 2 பேர் சொன்னால் உலகம் உருப்படாது, உங்களால் தான் உலகம் கெட்டு போகுது, உங்களால் தான் உலகம் அழிய போகுது. ஒரு குழந்தைய போய் கெடுக்கிறியே, அப்போலாம் உலகம் அழியாத? ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போக முடியல, 15 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சு தீய வச்சு கொளுத்துறாங்க, அப்போலாம் உலகம் அழியாதான்? இந்த மாதிரி பேசும்போது தான் எனக்கு அப்படியே காண்டா வருது. நான் அதனால தான் நீங்கள் காண்டா வேண்டாம். ஸோ அதனால எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஏன் அந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான். ஆக்சுவலாக எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. நாங்கள் அடாப்ட் சைல்டுக்கும் விசாரித்தோம், டெஸ்ட் டியூப் பேபிக்கும் விசாரித்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கமெண்ட்ஸ்லாம் வர எங்களை பேச ஒரு மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. அவன் என்ன இது பண்ணலை, நான் அவனை இது பண்ணல. 2 பேருமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணிக்கவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமாக ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து, 1000 பேரோட பேச்சை காதில் வாங்காமல் 1000 தடவை யோசித்து எடுத்த முடிவு குழந்தை வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் எப்போ எப்படி மாறும் தெரியாது. மனுஷனோட நாக்கு நரம்பில்லாத நாக்கு. ஒரு பச்சை குழந்தைய எப்படி பேசுவானுன்னு தெரியாது. நம்மளை பேசினா நம்மளை ஏற்றுக்கு போயிடலாம். ஒன்றுமே தெரியாத குழந்தை அப்போ தான் அதுவே புதுசாக உலகத்துக்கு வந்திருக்கும் பிறந்து. அதை போய் இப்படி பெற்றிங்களா அப்படி பெற்றிங்களா, உனக்கு வந்து இங்கே வந்துச்சா எங்கே வந்துச்சுன்னு கேட்பானுங்க. அதனால் நாங்கள் படுற எங்களோட கஷ்டம் எங்களோட போட்டு எங்கள் பிள்ளைக்கு வேண்டாம். அதுக்கு தான் நாங்கள் ட்ரஸ்ட் வைக்க போகிறோம். ஒரு குழந்தை எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட்றது எப்படி இருக்குது, 1000 குழந்தை எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட்றது எப்படி இருக்குது? ஒரு குழந்தை நீ பேசுவ, உனக்கு வாய் இருக்குது. ஒரு குழந்தை எப்படி குத்தணுமோ, முதுகில் குத்தணுமா, வயிற்றில் குத்தணுமா, நெஞ்சில் குத்தணுமா குத்துவேன். 1000 குழந்தைங்களை உன்னால் குத்த முடியுமா? எல்லோரும் சேர்ந்து உன்னை குத்துவாங்க தோடு. அதனால எங்களுக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போயும் நான் சொல்கிறேன், எனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், அவனுக்குமே குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் அதை பெற்றுக்கணுன்ற முடிவில் நாங்கள் இல்லை. ஏன்னா எங்களோட கஷ்டம் நஷ்டம், ஏன்னா எங்களோட லைஃப் எப்போ எப்படி முடியும்னு தெரியாது. இன்றைக்கி நைட்டு தூங்கணுன்னா காலையில் நம்ம முழிப்போனான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்மளை நம்பி ஒரு ஜீவன் வெளில வருதுன்னா அந்த ஜீவனுக்காக நம்ம போராடணும். நம்ம வாழ்க்கைக்காகவே நம்ம போராட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஜீவனுக்காக போராடணும்னா போராட்டத்திலே போயிடும் வாழ்க்கை. அப்புறம் எங்கேருந்து எங்கள் 2 பேருக்கு என்ஜாய்மெண்ட்? இப்போ தான் நம்ம எங்களுக்கு தான் 27 வயசு ஆகுது. 20 வயசுமா வீட்டுக்கே உழைச்சி கொடுத்து உலகம் என்னன்னு தெரியும் 2 பேருமே உட்காந்தோம். சத்தியமாக 20 வயசு வரைக்குமே வீட்டுக்கு தான் உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு தான் பண்ணோம். எங்களுக்குன்னு எதுவும் வாங்கிக்கல, எங்களுக்குன்னு ஒரு போட்டு நகை சேர்த்துக்கல, நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கல. குடும்பம் எல்லாம் குடும்பம் தான் பறிச்சுக்கிச்சு. இப்போ தான் ஒரு 6 வருஷமாக எங்கள் லைஃப்பை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு குழந்தைய பெற்று அதுக்காக நாங்கள் ஓட வேண்டியது இருக்கும். எங்கள் வாழ்க்கையை எப்போ வாழ்கிறது? நாங்கள் எங்களுக்கு நான் வாழ்க்கையா இல்லை, அட போங்கடா எங்கள் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரஸ்ட் வைப்போம், கண்டிப்பாக ட்ரஸ்ட் வச்சு 1000 குழந்தைங்களை நாங்கள் வளர்த்து காட்டுவோம். இதுதான் எங்களோட ஆம்பிஷன். கண்டிப்பாக திவ்யாக்கா பேசினது உங்கள் எல்லாருக்குமே
ஸோ திவ்யாக்காக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிற மாதிரி திவ்யாக்கா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டப்போ உங்களுக்கு மனசு ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கா? உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில கொட்டினதுனால? அப்படிதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு, எங்கள் அப்பா அம்மாவோட ஸ்டோரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதை நீ கேட்டிருக்க, இது வந்து ஒரு கொஸ்டினாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் விளாகாக போடலான்னு நினச்சேன் எங்கள் அப்பா அம்மாவோட பற்றி. நீ இதை வந்து இல்லைக்கா நான் வந்து கொஸ்டின்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு நீ இதை பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஷேர் பண்ணான்னு நினைக்கிறேன், நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே வந்து நீ கேட்ட ஒரு கேள்வியுமே என் மனசுல இருந்து தான் நான் சொன்னது. எதுவுமே வந்து சொல்லணுமே பேசணுமே அப்படின்றதுக்காக நான் பேசல. உண்மையாகவே இது எல்லாமே என் மனசில் இருக்கிறது நான் வெளில கொட்டினேன். யார்கிட்டடா கொட்டுறது அப்படின்னு இருக்கும். உண்மையாகவே இதெல்லாம் வந்து என் தங்கச்சிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். என் தங்கச்சிகிட்ட பேசுவேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது கொட்டணும்னு நினச்சா மாமா கிட்ட பேசவே மாட்டேன் நான் அவ்வளோவா. என்னைக்காவது நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன்? கஷ்டப்பட்டு இவன்ட்டு பேச மாட்டேன், கண்ணீரே வடிக்க மாட்டேன். ஏன்னா நான் கண்ணீர் வடிச்சேன்னா அவனுக்கு கண்ணீர் வரும், அவன் அழுவான், அழாத பாப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளால் ஒருத்தங்க சிரிக்கணுமே தவிர்த்து நம்மளால் யாரும் அழக்கூடாது அப்படின்றதா என்னோட மைண்ட் செட். அவன் நினைக்கலாம் நான் உன் புருஷன் தானடி நான் அழுதான் என்னடி அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி நினைக்க முடியுமா? என் புருஷன் நான் அழ வைக்க முடியுமா? ஊரே அழ வைக்கிது அவனை, குடும்பம் முத கொண்டு அழ வைக்குது, கூட இருக்கவன் நானும் அழ வைக்க முடியுமா? ஸோ அதனால் என்னோட கஷ்டம் வேண்டாம் பாப்பா. என் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேன். இப்போ அவள் இல்லை அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எனக்குள்ளேயே வச்சுக்கிறான். நான் இப்போ கேள்வி கேட்டதுனால எல்லாமே எனக்குள்ளே எனக்குள்ளே இருந்த எல்லாமே வெளில வந்துருச்சு. இப்போ அவனுமே தெரிஞ்சிருந்துருப்பான் எல்லாத்தையும். அவனுக்கே இந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது. அவன்கிட்ட சொன்னதே கிடையாது. குழந்தை விற்றுங்கன்ற ஆசைலாம் அவனுக்கு சொல்லவே கிடையாது. என்கிட்ட கேட்பேன், எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை போட அந்தண்டா அப்படின்னுவான். பாப்பா நான் உனக்கு எதிலாவது ஃபுல்ஃபில் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் சொல்லுவேன் நீ எல்லாத்துலேயும் எனக்கு ஃபுல்ஃபில் தான் இருக்க, மூடிட்டு போ அப்படின்றவன் நான். ஸோ நான் அவன்கிட்ட அதை ஒரு பெரிய விஷயமாவோ ஃபீலிங்ஸாவோ நான் சொன்னது கிடையாது. இப்போ நீ கேட்டதுனால தான் கூட என் மனசில் இருக்கிறதெல்லாம். ஓகே, நான் கேட்குறது அப்படின்றத விட நானாச்சும் ஒருத்தி கேட்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிறது நிறையா பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இதெல்லாம் எல்லாமே 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 உண்மை கைஸ். இதெல்லாம் என் மனசில் இருக்கிறது. யார்கிட்டடா சொல்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கௌசி மூலயமா உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ், வெல்கம், லவ் யூ ஸோ மச். லவ் யூ. சரி, ஓகே கைஸ், திவ்யாக்கா கிட்ட இன்னும் ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ரொம்ப பர்சனல் அப்படின்னா அவங்க இன்பாக்ஸில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்க நான் ரெடி, பதில் சொல்ல நானும் ரெடி. சரி, ஓகே கைஸ், விடை பெறுவோமா? ஓகே, நன்றி, தேங்க்யூ.